அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 துலாம். எடை போடுமா, நடை போடுமா, வீறு நடை போடுமா, வெற்றி கொடிகட்டுமா அல்லது வெற்றி படிகட்டுமா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் உழைப்பு. எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருந்த நீங்கள் இந்த மாதம் தந்தையின் நலனில் சற்று ரொம்ப தந்தை வழி வகைராவில் வழிகளில் மிக மிக கவனமுடன் இருக்க வேண்டும். இப்பயே சொல்லிடுறேன், கொஞ்சம் துளாராசிக்காரங்க கொஞ்சம் அமௌண்ட்டு கூட எடுத்து வச்சுங்க இந்த மாதம். அது தந்தை வழி உறவில் திடீர் செலவுகள் ஏற்பட்டு விட்டால் சமாளிப்பு. துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சமாளிப்பு பற்றாக்குறை மாதமாக வரும். வேலையும் இருமடங்காக இருக்கும். மிக திறமசாலியாக துளாராசிக்கு வருமானம் பெருகும். ஆனால் அதே நேரத்தில் செலவு பின்னாடியே தொடர்ந்து கொண்டு வரும். அதனால வருமானம் பெருகிறது என்று செலவை இழுத்து விட்டுறாதீங்க. பின்னாடி செலவு அதிகமாக வரும். அதனால கொஞ்சம் சேமிப்பை எடுத்து வையுங்கள். 30 நாள் எடுத்து வைங்க. செலவு வரலன்னா அடுத்த மாதம் சந்தோஷமா செலவு பண்ணும். ஆக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசி துளாராசி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின்படி பொருளாதாரத்தையும் வார்த்தைகளையும் ஒரு வார்த்தை போட்டு வைங்க. மாப்பிள்ளை, எனக்கு அடுத்த மாதம் பணம் தேவைப்படும், அதனால உனக்கு இப்பயே முன்னெச்சரிக்கை சொல்கிறேன். சார், எனக்கு அடுத்த மாதம் சோல்ட் அவுட் கொடுங்க, அதனால இந்த மாதம் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். ஆக திட்டமிடுதலை சற்று அதிகப்படுத்துங்கள். உங்களுடைய பொறுமையை சற்று வேகமாக கூட்டுங்கள். ஆக இந்த மாதம் உங்கள் பொறுமையை நிதானத்தையும் தொழிலில் மட்டும் காட்டுங்கள். இப்போ உதாரணம், போதும்பா, இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சுப்பா, இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் வருமானம் வந்துட்டு 1 லட்சம் வந்துருது, 2 லட்சம் வந்து போதும் என்ற நிலைப்பாட்டில் இருக்காதீர்கள். இந்த மாதம் எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைத்து விடுங்க. ஏனென்றால் துளாராசிக்கு உழைப்பால் முன்னேறுகின்ற காலம் இந்த தை மாதம். அதே நேரத்தில் பொருளாதாரமும் தந்தை வழி உறவிலும், நிர்வாக வழி உறவிலும், ஏன் அரசாங்க வழி உறவிலும் சற்று இப்போ எடுத்துங்களேன். திடீர்னு நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறீங்க, ஃபேக்ட்ரி ரன் பண்ணியிருக்கீங்க. நிர்வாகமும் அரசாங்கம் என்ன சொல்லும்? சார், இந்த மாதம் கூடுதலாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, ஒரு டெபாசிட் பண்ணுங்க, அல்லது ஒரு ஐடி கட்டுங்க, அல்லது கூடுதலாக ஒரு அமௌண்ட் கட்ட வேண்டியது வரும். ஆக கூடுதல் செலவுகள் இவர்களுக்கு வரும். அதற்கு கடன் வாங்காதீங்க. இருக்கிற காசை செலவு பண்ணாத எடுத்து வைங்க. துலாம் ராசிக்கு எச்சரிக்கையாக எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயம். அதே நேரத்தில் கட்சி ரீதியாக அவசரப்பட்டு பணத்தை முன்னெச்சரிக்கையாக கொடுத்து மாட்டிக்காதீங்க. பொறுங்க, தை மாதம் வரட்டும். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, நீ கொடுத்துரு, நான் கொடுத்துரு, அப்படி கொடுத்துரு அப்படின்னு போய் சிக்கிடாதீங்க. சார், பணம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், முக்கியமான நாள் எனக்கு தான் அப்படின்ற கன்ஃபர்மேஷன் லெட்டரை வாங்கிட்டு பணத்தை கட்டுங்க. அல்லது கன்ஃபர்மேஷன் உறுதி செய்யப்பட்டு 4 பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒருத்தருக்கு சீட்டு கொடுப்பாங்க, அல்லது 4 பேர்கிட்ட ஒன்றிய கவுன்சிலர், ஒன்றிய மாவட்ட செயலாளர், இது மாதிரியான ஒரு சூழலில் துலாம் ராசி சிக்கும். ஆதலால் எல்லாவற்றிற்கும் ஆதாரத்தோடு செயல்படுங்கள். இல்லை என்று அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு இருங்கள். ஆக துலாம் நிதானம், தந்தை வழி உறவில், அரசாங்க வழி உறவில், ஆளுமை செய்கின்ற உறவில் கவனமுடன் இருக்க வேண்டும் இந்த மாதம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த மாத பலனில். நன்றி, நமஸ்காரம்.